ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதியில் டிடிடியோட இலவச தங்குமிடங்கள் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இதில் விஷ்ணு நிவாசமும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸும் சர்வீஸில் இருக்குது. கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் மட்டும் ரீசெண்டாக டெமாலிஷ் பண்ணி இப்போது கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லெவலில் கம்ப்ளீட் ஆகிருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்டாக தர்ஷனுக்கு போகிறப்போ போய் பார்த்தேன். டிடிடியோட இலவச தங்குமிடங்கள்னு சொல்லிட்டு கீழ்த்திருப்பதியில் விஷ்ணுநிவாசம் இருக்குது, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, திருமலாவில் பிஎஸ்சி 1, 2, 3, 4 and 5 கூட இப்போ தான் ரீசெண்டாக எல்லா ஃபெசிலிட்டிஸோட சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. பட் அது எல்லாத்த விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது இந்த கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். ரொம்ப முன்னாடி வருஷத்துலேருந்து திருப்பதிக்கு வர்றவங்களுக்கு டிடிடியோட தங்குமிடம் அப்படின்னாலே கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் தான் ஞாபகத்துக்கு வரும். டோக்கன் கூட இங்கே வாங்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை தங்குறதுக்காக இருக்கட்டும், 50 ரூபாய்க்கு இருக்கிற ரூமாக இருக்கட்டும், நம்ம சேனலில் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். பட் இப்போது ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க. நான் இறங்கி கிட்டே போய் பார்க்கல, ஏன்னா அந்த மாதிரி ஸ்மூத்தாக இல்லை, ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த மேலே பிரிட்ஜிலேருந்து தான் பார்த்தேன். பூச்சி வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் போல். 8 மாடி கட்டுறாங்க டோட்டலாக. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கீழ்த்திருப்பதியில் சேவா செய்கிறவங்களுக்கு இந்த பில்டிங் கட்டினதுக்கப்புறம் இங்கே தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ விஷ்ணு நிவாசத்தெல்லாம் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க திருப்பதி சேவா புக் பண்ணுறவங்க. சின்ன வயசில் இங்கேருந்து தான் ஆக்சுவலாக பஸ்ஸு கிளம்பும் திருமலைக்கு. அந்த பஸ்ஸுக்கே அவ்வளோ நேரம் நிற்கணும் க்யூவில். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இந்த இடத்துல இருந்து பார்த்தப்போ. நல்லா கட்டியிருக்காங்க. வேங்கடாத்திரி நிலையம் பிஎஸ்சி 5 செம்மையாக இருக்குது திருமலையில் பக்தர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ ஷியோராக எல்லா ஃபெசிலிட்டிஸோட இங்கேயுமே இருக்கும். கீழ்த்திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுக்குற இடம்னா திருச்சானூர் கபிலேஸ்வரர் கோயில் தான் இருக்குது. மேபி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இங்கே கொண்டு வந்தால் நம்ம கீழேயே எல்லாமே முடிச்சுக்கிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட திருமலைக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரைமர்னு நினைக்கிறேன், அதை அடிச்சிட்டு இருந்தாங்க. கீழே ஃபுல்லாக பார்க்கிங் போல் இருக்குது. அப்படி தான் தோணுச்சு பார்க்குறப்போ. மேபி 1 இயர்க்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ரெடி ஆனதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அலிப்பிரிக்கிட்ட கூட இன்னொரு பக்தர்கள் தங்கும் இடம் எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஸ்டே பண்ணுறதுக்கு கட்ட போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரியில் அன்னப்பிரசாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் ஃபஸ்ட்டு பில்டிங்கில் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. செம்மையாக கட்டியிருக்கிறாங்க. ஷியோராக எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற பக்தர்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு பில்டிங்காக தான் இந்த கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரி இருக்கும். இந்த தடவை என் கூட ட்ரெயினில் வரும்போது கேட்டாங்க ஒருத்தவங்க, ஒரு 15 வருஷம் கழிச்சு திருப்பதிக்கு வராராம். ரொம்ப விஷயம் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். கீழ் திருப்பதியில் என்னென்ன மாறி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரி தான் அவரும் சொல்கிறாரு. அவர் மைண்டில் அதுதான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு திருப்பதினாலே. அப்போ தான் சொன்னேன், இல்லை இடித்து புதுசாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணு நிவாசத்துக்கு டோக்கன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்காக வந்தப்போ நீங்கள் வந்து செக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒர்க்கு டன் போல். ஃபுல்லாக பில்டிங்கெல்லாம் எழுப்பிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்தர்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரியில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையே. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு கீழ்த்திருப்பதியில் டிடிடியோட இலவச தங்குமிடங்கள் அப்படின்னா விஷ்ணு நிவாசமும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. காமன் ஹாலோட லாக்கர் ஃபெசிலிட்டி. இந்த கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரி பெருசாக இருக்கிறத பார்த்தா நிறைய பக்தர்கள் அக்காமடேட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சுன்னா ஷியோராக ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிடிடியோடது ஃப்ரீயாக இருக்கட்டும், இல்லை ஈவன் நம்ம பெய்டாக இருக்கட்டும், மினிமம் காஸ்ட்லேயே
ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கூட இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல இருந்துக்கிட்டு பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே பார்த்தாலே திருப்பதிக்கு மேலே போகிற அந்த ஃபீல் நமக்கு வந்துடும். எதிர்த்தாப்பில் இருக்கிறது விஷ்ணு நிவாசம். பஸ் ஸ்டாண்டு கூட கிட்ட தான், நடந்து போகக்கூடிய தூரம். தேங்க்யூ.